இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவங்களுக்கு தேவை திராட்சை ரசம். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, தண்ணீரை நிரப்பு, தண்ணீரை நிரப்பு. எனக்கு அன்பானவர்களே, எந்த ஒரு அற்புதமும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் தேவன் நம்ம கிட்ட இருக்கிறத வைத்தே தான் செய்வார். அல்லேலூயா. நாம் என்கிட்ட அது இல்லையே, என்கிட்ட ஒரு வேளை இப்போ டிகிரி இல்லையே, மாஸ்டர் டிகிரி இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, இல்லை, உனக்கு என்ன இருக்கோ அதை வைத்து அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆமீன். அந்த வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு, தண்ணியை கொண்டு வந்து நிரப்பு. அது கஷ்டமோ? அவனுங்க கேட்கல. திராட்சை ரசத்துக்கும் தண்ணீருக்கும் என்னையா சம்பந்தம்? அவர் சொல்றார், அந்த துறவில் இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த ஜாடியிலே ஊற்று. உங்கள் கை தளரக்கூடாது. உங்களால் என்ன முடியுமோ அதை செய்துட்டே இருங்க. ஆமீன். உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் செய்கிற அந்த காரியத்தில் தேவன் மகிமையை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. திராட்சை ரசம் தான் வேணும், தண்ணீர் வேண்டாம் தெரியும். திராட்சை ரசம் தான் வேண்டும். இன்னும் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் தான் வேணும். இன்னும் ஒரு ரொம்ப படித்தவர் தான் வேணும். இந்த பொசிஷனுக்கு வேற யாரையோ தான் அவங்க குறிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை தயவு செய்து செய்வதை நிறுத்தாமல் செய்து கொண்டே இருங்க. உங்களால் கண்ணீர் மட்டும்தான் வடிக்க முடியுதா? கண்ணீர் வடித்து கொண்டே இருங்க. உங்களால் ஜெபிக்க மட்டும்தான் முடியுதா? ஜெபித்து கொண்டே இருங்க. உங்களால் சின்ன வேலை தான் செய்ய முடியுதா? செய்து கொண்டே இருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். மகளே, இதை செய், இதை செய், இதை செய், நீ செய்து கொண்டே இரு, நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு நேரம் வரும், அந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறிடும்.